பட் நான் ஒன்று சொல்கிறேன், ட்ரிங்க்ஸுக்கு போனோம்னா அது வந்து சரியாக வேலைக்கே ஆகாது. அது வெற்றிகள் நமக்கு தேடி வராது. அதில் போய் அடிக்ட் ஆகுறாங்க. ஸோ மனோஜும் இதுக்கு வந்து அது விதிவிலக்கு இல்லை. அவரும் ட்ரிங்க்ஸுக்கு வந்து லாக் ஆகிட்டார். 2 பேர்த்துக்குள்ளேயுமே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. பாரதி ராஜாவுக்கும் மனோஜுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அது சரியான முறையில் பேச்சுவார்த்தையில் இல்லை. இந்த தனிமையை வந்து ஒருத்தனை போட்டு வந்து ரொம்ப அமுத்திடும். அப்படின்னு பார்க்க போனால் பைபாஸ் ஆப்ரேஷன் ஒரு ஸ்டேஜ் போகுது. அப்போ கூட அந்த பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி செலவு பண்ணுறதுக்கு அவர்கிட்ட பணம் கிடையாது. இதுதான் உண்மை. சரிங்களா? இது நிறைய பேருக்கு தெரியாது. போச்சிருக்காரு. நேற்று மாலை அவர் சாவறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் ஒரு முக்கியமான விஐபி கிட்ட பேசிட்டு தான் இருந்தார். அலறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க, மனோஜ் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்கிறாங்க. அது இன்னைக்கு பேசுகிறது வேஸ்ட்டு. அவர் போய் சேர்ந்துட்டார். ஸோ இப்போ நம்ம ஃபார்மாலிட்டிக்காக பேசுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எனக்கு வருது. அவங்க பொண்ணும் டைரக்ஷன் துறைக்கு வர்றதா சொல்கிறாங்க. வந்து மனோஜ் விட்டு போன இடத்த அவங்க பொண்ணு மிகப்பெரிய அளவில் டாக்டர் ஜெயிக்குங்கிறது என்னுடைய ஆசீர்வாதமாக கொடுக்குறேன். நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்று இரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். அது இப்போ கூட எனக்கு உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் உறுத்திக்கிட்டு இருக்கு. நிஜமாவே அவருக்கு என்னதான் சார் நடந்தது? எப்படி மனோஜ் பாரதி ராஜா வந்து இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்? அதாவது ஹார்ட் அட்டாக் வர்ற அளவுக்கு அவருக்கு என்ன ஒரு அழுத்தம் இருந்தது? யாருமே இதை பற்றி விளக்கமாகவே எங்கேயுமே பேசலை அப்படிங்கிறத கேட்குறேன். இல்லை, மனமத்து ரொம்ப இருந்தனால தான் ரொம்ப பிரச்சனையை சந்திச்சார். எதனால் ஹார்ட் அட்டாக் வந்தது, அவர் உடல்நிலை எப்படி மோசமாச்சு, அவரே இண்டஸ்ட்ரியில் வந்து பெரிய லெவலில் வர முடியல, அதுக்கு என்ன காரணங்கள். பட் அவரே அவர் பற்றின விஷயங்கள் நிறையா ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த வழி யாருக்குமே தெரியாதுங்கிறது. ரெண்டாவது வீட்டில் வேலை செய்தவர்களே வந்து அவர் பற்றின சில கருத்துக்களையும் இப்போது வீடியோவில் அதை ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பட்டு நல்ல மனிதர். சுருக்கமாக சொல்ல போனால் மனோஜ் பாரதி ராஜா ஒரு நல்ல பெர்சன். அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து தன்னால் ஒரு மிகப்பெரிய அளவில் வர முடியல, வெற்றி பெற முடியல அப்படிங்கிற ஒரே ஒரு அந்த அழுத்தம் அது வந்து ரொம்ப அவரை போட்டு டே பை டே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. நாங்கள் அவரை மனோஜை மீட் பண்ணும்போதெல்லாம் நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம். அந்த பத்திரிகை துறையில் இருக்கும்போது அவர்கிட்ட பேசும்போதெல்லாம் நிறையா விஷயங்கள் பேசியிருக்கோம். அப்பா பற்றின தமிழ் திரையுலகத்தை தலைகளை திருப்பி போட்டவரே பாரதி ராஜா. சாதாரண மக்களுக்கு போய் இந்த நடிகர்களை கொண்டு சேர்த்தவர், பல புதியவர்களை உருவாக்குனவர். இன்றைக்கி கோட்டீஸ்வரங்களாக இருக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பாரதி ராஜா. ஸோ ராதியாவை எடுத்துங்க, ராதாவை எடுத்துங்க, கார்த்திக் எடுத்துங்க, அப்படி பாக்கியராஜ் எடுத்துங்க, லிஸ்ட்டை போட்டோம்னா போய்கிட்டே இருக்கலாம். ஸோ தன்னுடைய மகனை ஜெயிக்க வைக்க முடியல அவருக்கு ஒரு வருத்தம் பாரதிராஜாவுக்கு இருந்தது. ஸோ மிகப்பெரிய ஒரு டைரக்டருடைய பையன் நம்ம ஆக்டிங்லேயும் ஜெயிக்க முடியல, டைரக்ஷன்லேயும் ஜெயிக்க முடியல அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வேதனை, அந்த அழுத்தம் அவருக்கு வந்து 24 hours இருந்துட்டு தான் இருந்தது. நாங்கள் கூட நிறையா சொல்லியிருக்கோம், சார் நீங்கள் ஆக்டிங் இப்போ வர முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெக்னிக்கலாக பெரிய டைரக்டர் சன்னு நீங்கள் டைரக்ஷனரையும் நீங்கள் அடிக்கலாம் சார் நீங்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவர் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்களை பேசியிருக்கோம். அவர்கிட்ட பத்திரிகைகள் இருக்கும்போது அவரை பேட்டி எடுக்கும் போதெல்லாம். பட் என்னதான் இருந்தாலும் இந்த ஹீரோ அப்படிங்கிறனா பாரதி ராஜா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே அவர் ஹீரோ ஆகணும்னு சொல்லி தான் உள்ளே வந்தார். பட் அன்றைய காலகட்டம் வேறு, அவரால் ஹீரோ ஆக முடியல. அப்புறம் தான் டெக்னிக்கலாக போய் ஸோ டைரக்ஷன் துறையில் போய் வந்தார், மிகப்பெரிய ஜெயிச்சார், பல புதியவர்களை உருவாக்குனார், நீ கோட்டீஸ்வரங்களாக இருக்காங்க. பட் பையனும் அந்த மாதிரி நம்ம தான் வர முடியல, ஸோ இவனை ஹீரோ ஆக்கலாம்னு பாரதி எவ்வளோ ட்ரை பண்ணார். அந்த ஒரு விஷயத்துக்காகவே இளையராஜா பாரதி ராஜாலாம் ஓடி பிடிச்சி விளையாடின இந்த தோழர்கள் வந்து இளையராஜா பீக்கில் இருக்கும்போது கூட இன்றைக்கி ட்ரெண்டிங் தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இந்த பையனை வச்சு ஒரு படம் தாஜ்மஹால்னு எடுக்கிறாரு, அது மிகுந்த பொருட்செலவு எடுக்கிறாரு. அதுக்கு வந்து இளையராஜா மியூசிக் போடாமல் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸுக்கு யாரை கவர் பண்ணலாம் போது அவர் இப்போ அப்படி பார்க்கும்போது நம்ம ஏஆர் ரகுமான் இருக்கார். ஸோ ஏஆர் ரகுமானை தான் வந்து தாஜ்மஹாலுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறார். இப்படி பையனுக்காக நிறைய விஷயங்கள் அவரும் போராடி பண்ணார். பட் என்னமோ தெரியல, பல பேரை உருவாக்கின பாரதி ராஜா தன் பையனை வந்து கொண்டு வர முடியல அவர்னால. சரி டெக்னிக்கலாக போகட்டும், ஸோ டைரக்ஷனில் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு மணிரத்னம் சங்கட்டெல்லாம் அஸ்டண்டாக போய் சேர்த்துட்டார். நம்மகிட்ட இருந்தால் வேண்டாம், ஸோ வெளியில் போகணும்னு சொல்லி அங்கேயும் சேர்த்து விட்டாங்க. அங்கேயும் டைரக்ஷனை கற்றுக்கிட்டு வெளியில் வந்துட்டு தன்னால் மிகப்பெரிய டைரக்ஷன்லையும் ஜெயிக்க முடியல. ஸோ அதாவது பாரதி ராஜாவுக்கு வந்து ஒரு சிகப்பு ராஜாவில் எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சோ அந்த படத்தை நம்ம ரீமேக் பண்ணுவோம், பார்ட் 2 எடுக்கலான்னு சொல்லி மனோஜ் பாரதிராஜா பிளான் பண்ணி அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி போஸ்டர்ஸ்லாம் மிகப்பெரிய கிராண்டாக அடித்து ஓட்டினாங்க, பூஜையும் போட்டாங்க. அதுவும் ஏதோ காரணம் அந்த படம் அடுத்த இடத்துக்கு போக முடியல அவர்னால. ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை போராட்டம் கஷ்டம். அதாவது இன்றைக்கி வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் பாரதி ராஜாவும் மனோஜும் 2 பேருமே இருக்காங்க. சொத்துக்கள் நிறைய இருக்க தவிர லிக்விட் கேஷ் அவங்க 2 பேர்ட்டுமே கிடையாது. இப்போ பாரதி ராஜா ஆக்ட் பண்ணி அதில் வர்ற வருமானம் தான் அவருக்கு இன்றைக்கி வந்து அவருக்கு நிறைய டெய்லி ஏர்னிங்கில் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ மனோஜும் அதே கேட்டகரி தான்.
இப்போ நல்ல அழகான குடும்பம், நல்ல ஒரு மனைவியும் லவ் மேரேஜ் தான் பண்ண 2 பொண்ணு. அந்த பொண்ணு டைரக்ஷன் துறைக்கு வர்றது மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து மனோஜ்னால் ஜெயிக்க முடியலையும் போது உங்கள் பொண்ணு டைரக்ஷனில் ஜெயிப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ. ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி, அழகான ஃபேமிலி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணும். நிம்மதி இல்லை, நான் அந்த மனமுழுத்தம் இருந்தால் ஒரு மனுஷன் அப்படியே போட்டு அது உண்டு இல்லைன்னு தாளிச்சு விட்றோம். அப்படி மனோஜுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் இதுக்கிடையில் என்னென்னா அவரும் சில கதையில் வச்சுட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ் போய் பார்த்தார், சில ஆக்டர்ஸை பார்த்தார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்குறாரு. என்னதான் மனோஜ் கிரியேஷன்ஸில் பாரதிராஜா நிறைய படங்கள் பண்ணாலும் உருவாக்குனாலும் தன்னுடைய பேனரில் பண்ணுறதோட வெளி பேனரில் வெளி தயாரிப்பில் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லி அவரும் போராடுறார். ஸோ அந்த தயாரிப்பாளருடைய கதவு திறக்கப்பட்டதை தவிர ஸோ அவருடைய வாழ்க்கை கதவு திறக்கப்படலை, மனோஜோடைய வாழ்க்கை கதவு. ஸோ அங்கேயும் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ ஹீரோக்கள் அதை பெரிய அளவு மனோஜ் கோஆப்ரேட் பண்ணலை. அந்த தயாரிப்பாளர்களும் சரி, அதை பல நடிகர்களும் சரி மனோஜ் வந்து பெருசாக தூக்கி ஒன்றுன்னு நினைக்கல, கண்டுக்கவும் இல்லை. ஆனால் இன்றைக்கி அவருடைய மறைவுக்கு பிறகு இன்றைக்கி வர்றாங்க, அந்த அஞ்சலி செலுத்த வர்றாங்க, கண்ணீர் சிந்துறாங்க, அப்படி சோகமாக இருக்காங்க, பேசுகிறாங்க. மிகப்பெரிய ஒரு சாதனைகளுடைய பையன் சொல்கிறாங்க. ஒரு மனிதன் வாழும் போதே ஒரு விஷயத்தை வந்து நல்லது பண்ணிடணும் சார். மனுஷனுக்கு ஒருத்தர் கேட்குறான், கேட்கும்போது நீங்கள் முடிஞ்சளவு எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு தரும்போது இந்த தயாரிப்பாளர் நடிகர்களும் அந்த மனுஷனுக்கு ஒரு இருக்கும்போதே அந்த வாய்ப்புகளை கொடுத்துட்டாங்கன்னா அதை தூக்கி விட்டான்னு எல்லாருமே நல்ல பேர் இருக்கும். அவன் வந்து செத்ததுக்கு அப்புறமேல் வந்து இப்படி இருந்தவன் அப்படி போயிட்டானே, அப்படி இருந்தே இப்படி போயிட்டானேன்னு சொல்லி அலறது செய்கிறதெல்லாம் என்னமோ ட்ராமாட்டிக்காக எனக்கு தெரியுது. இன்றைய வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்துகிற எல்லாமே வந்து இந்த நேரத்தில் வந்து நம்ம அதாவது நம்மளும் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கலாம். பட் இருந்தால் கூட அவருடைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அன்னைக்கு நிறையா பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் மனோஜ் வந்திருக்கலாம். பட் அதை அவர் போன இடம்லாம் ஃபெயிலியர் ஆச்சு. அதனுடைய விளைவு அவருடைய மன அழுத்தம், நிம்மதி இல்லை, கஷ்டம். அப்படிங்கும் போது அடுத்த கட்டத்துக்கு அவர் போகிறார். எங்கே போகிறாங்கன்னா யூஸ்வலாக ட்ரிங்கில் போய் லாக் ஆகிறாங்க. பட் நான் ஒன்று சொல்கிறேன், ட்ரிங்க்ஸுக்கு போனோம்னா அது வந்து சரியாக வேலைக்கே ஆகாது, அது வெற்றிகள் நமக்கு தேடி வராது, அதில் போய் அடிக்ட் ஆகிறாங்க. ஸோ மனோஜும் இதுக்கு வந்து அது விதிவிலக்கு இல்லை, அவரும் ட்ரிங்க்ஸுக்கு கொஞ்சம் லாக் ஆகிட்டார். அதில் போய் பண்ணும்போது தான், ஏன்னா இதுக்கடையில் பாரதிராஜாவும் ஒரு உடல்நிலை செல்லாமல் சீரியஸாக இருந்த கண்டிஷனில் தான் போன வருஷம் வீட்டில் வந்து இப்போ இருக்கார். பட் இப்போது மனோஜும் பாரதிராஜாவும் தனித்தனி வீட்டில் தான் இருக்காங்க. அவர் நீலாங்கரை வீட்டில் இருக்கார், சேத்பட்டில் ஒரு வீட்டில் இருக்கார், இப்படி தான் இருக்காங்க. பட் அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயுமே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வேறு. பாரதிராஜாவுக்கும் மனோஜுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அது சரியான முறையில் பேச்சுவார்த்தையில் இல்லை. இந்த தனிமையை வந்து ஒருத்தனை போட்டு வந்து ரொம்ப அமுத்திடும். ஸோ பாரதிராஜாவுக்கும் அமுத்துது அந்த தனிமை, மனோஜுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்குது. சொத்துக்கள் நிறையா இருக்குது, மெட்ராஸில் 7-8 அசாட் இருக்குது, பல கோடிகள் இருக்குது. ஆனாலும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்ககிட்ட கிடையாது. இதற்கிடையில் உடல்நிலை பாதிக்கப்படுறார் மனோஜ். ட்ரிங்க்ஸினால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆகிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மாத காலமாகவே ட்ரீட்மெண்ட்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கார். திடீர்னு பார்க்க போனால் பைபாஸ் ஆப்ரேஷன் ஒரு ஸ்டேஜ் போகுது. அப்போ கூட அந்த பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணி செலவு பண்ணுறதுக்கு அவர்கிட்ட பணம் கிடையாது. இதுதான் உண்மை, சரிங்களா? இது நிறைய பேருக்கு தெரியாது. பட்டு இது எப்படியாவது பண்ணி அந்த பைபாஸ் ஆப்ரேஷனை பண்ணணும்னு சொல்லி ஒரு ட்ராவல் பண்ணுறாங்க. பட் அது பண உதவி பண்ணுறதுக்கும் ஆட்கள் இல்லை. இப்போ அவருக்கு சொத்துக்கள் இருக்குது, நிறையா இருக்குது. நினச்சிருந்தாங்கன்னா ஒரு வீடு அடகு வச்சோ ஒரு வீடு விற்றுட்டோ கூட. ஸோ அதான் இந்தியா லெவலில் சரியாக ட்ரீட்மெண்ட் இல்லை, ஃபாரினில் போகணும்னா கூட இந்தியாவிலே நிறைய இருக்குது. அவங்களுக்கு தேவையில் பணம் இருக்குது, இல்லாதவங்க இந்தியாவில் பண்ணுவாங்க. ஸோ பணம் இருக்கிறவங்க சொத்தை விற்றுட்டு அடகு வச்சுட்டு கூட ஃபாரினில் போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கலாம் மனோஜுக்கு. பட் ஏதோ ஒரு டைம் தான் சொல்ல முடியும். ஸோ 2 வாரத்துக்கு முன்னாடி பைபாஸ் ஆப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. உடல்நிலை பாதிக்கப்படுது. பட் நல்லா தேத்தி விட்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்து நார்மலான ஒரு பொசிஷனில் தான் இருக்கார், நார்மலாக பொசிஷன் இருக்கார். நேற்று மாலை அவர் சாவறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியும் ஒரு முக்கியமான விஐபி கிட்ட பேசிட்டு தான் இருந்தார், சரிங்களா? ரொம்ப ஜாலியாக நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார். அப்பவும் அவரிடத்தினுடைய வருத்தத்தை வந்து அதை முழுமையாக சொல்லி அல்லாத குறையாக சொல்லியிருக்கார். அப்பாவுக்கும் அவருக்கும் அதை பேச்சுவார்த்தை இல்லை, அப்பா அங்கே இருக்கார், நான் இங்கே இருக்கேன், இது எந்த அளவுக்கு போகணுன்னு தெரியல, இப்படியே போய்கிட்டு இருந்தால் எப்படி வாழ்க்கை அப்படின்லாம் மிகப்பெரிய ஒரு சோகத்தை அந்த நண்பர்கிட்ட பகிர்ந்துக்கார். நேற்று மத்தியானம் கரெக்டாக ஒரு 3 மணி அளவில் அவரும் ஆறுதல் சொல்லிவிட்டு, ஒன்றும் இல்லை அப்பாட்ட நான் பேசுகிறேன்லாம் சொல்லிவிட்டு வந்துட்டு அவரை வீட்டில் ஆறுதல் சொல்லிவிட்டு நண்பர் வந்திருக்கார். வந்த ஒரு 2 மணி நேரத்துலேயே வந்து ஹார்ட் அட்டாக் அரெஸ்ட் ஆகி நேற்று அது சாயங்காலம் இறந்துட்டார். ஸோ மிக வருத்தமான ஒரு செயல் தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, எவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தாலும் வெற்றியை நோக்கி பயணம் போங்க. தோல்வி வரதான் செய்யும், வெற்றி தோல்வி சகஜ வாழ்க்கையில். தோல்வி வந்தால் தோண்டு போய் நம்ம ட்ரிங்க்ஸ் சொல்லி அதில் போய் லாக் ஆகிட்டு மேற்கொண்டு வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், இன்னும் கீழே தான் போக முடியும். அதனால் அந்த வெற்றியை நோக்கி போங்க, ஜெயிச்சு காமிக்கணும். இதுதான்
அதாவது இப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு பதிவை நான் நினைக்கிறேன் நான் அதை. பட் அவருடைய வழி, மனோஜுடைய வழி எனக்கு தான் தெரியும். அவரே நிறைய விஷயங்களில் பேசியிருக்காரு. வேறு சாதாரணமாக ஈஸி கமெண்ட்ஸில் சொல்லலாம், அவனுக்கு என்னப்பா பாரதி ராஜா பையன் மனோஜ் எப்படி இருக்கான், நினச்சா அவன் ஆடிக்காரில் போகலாம் அப்படின்லாம். பட் அது இல்லை வாழ்க்கை. ஒரு வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு உள்ளே வராரு. கதாநாயகம் முடியல, டைரக்ஷனாக முடியல, இண்டஸ்ட்ரி தான் லவ் பண்ணுறாரு. ஸோ இந்த பியூட்டிஃபுல் வேர்ல்டு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறார். அந்த உலகத்தை விட்டு நான் வெளியில் போக முடியாது, எனக்கு வேறு வேலையும் தெரியாதுன்றார். ஸோ அப்படியே அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணி போய் போகிறாரு. அவனால் ஜெயிக்க முடியலைங்கிற ஒரு மிகப்பெரிய வேதனை. அவர் வந்து அவர் கூட வீட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே அவரை பற்றி சொல்லும் போதெல்லாம் நம்மளுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு செலிபிரிட்டியுடைய மகன் எல்லாரும் கூட டவுன் ஒர்த்தாக கூட பழகியிருக்காருன்னு சொல்லும் போது அவர் மேலே சில விஷயங்கள்லாம் வருதில்ல, அதெல்லாம் நம்ம நம்ப முடியல. அதுதான் கேட்டேன். இல்லை அப்படி இல்லை. அவர்கிட்ட வந்து கான்ட்ரவர்சி மேட்டர்லாம் பெருசாக வந்தது கிடையாது சார். மனோஜ் பாரதி ராஜா மேலே வந்து கான்ட்ரவர்சி மேட்டர் பெருசாக வரலை. தவறான வழியில் அவர் போய் எங்கேயும் லாக்கெல்லாம் ஆகலை. ஜெயிக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட ட்ராவல் பண்ணால் ஜெயிக்க முடியல. அந்த அழுத்தம் தான் அவருக்கு. நம்பிக்கை மிகப்பெரிய வச்சிருந்தார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். நம்பிக்கை அவரை காப்பாற்றாம போட்டுருச்சு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வேலை செய்கிறவங்க இப்போ எல்லாமே பேசுகிறாங்களே, கார் டிரைவர்லேருந்து அவங்க தோட்டத்துக்காரர்லேருந்து சமையல்காரர்லேருந்து எல்லாமே மனோஜை பற்றி உயர்வாக பேசிகிட்டு இருக்காங்க. காரணம் அவர் நடந்துக்கிற விஷயங்கள் தான். ஒரு மனிதன் இறந்ததுக்கு அப்புறமேல் அவரை வந்து பாராட்டி போன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அவன் வாழும்போது செய்த சில காரியங்கள் தான் இறந்ததுக்கு அப்புறம் பேசப்படும். என் டிரைவர் வந்து நான் வந்தேன்னா இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார். ஸோ தோட்டத்துக்காரன் வந்தானா தோளில் கை போட்டு பேசி அவரு டியூப்பை வாங்கி ஃபுல்லாக இந்த கார்டனுக்குள்ள வாட்டர் அடிச்சுட்டு அவரு காஃபி டீ குடிப்பார் அப்படிங்கிறாரு. ஸோ அதாவது என்ன ரிலாக்ஸாக உட்கார வச்சுட்டு அவர் வேலை செய்வார் அப்படிங்கிறார். சமையல்காரர்கள் கிச்சனுக்கெல்லாம் வருவார், வந்தானே என்ன வேணும்னு சொல்லி அவரு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றான். ஸோ அதாவது மனோஜை பொறுத்த மட்டுமே ஒரு நல்ல மனிதன், நல்ல கேரக்டர்ஸ், எல்லாத்துக்கும் ஹெல்பிங் மைண்ட் உள்ளவர். தன் பாக்கெட்டில் 1000 ரூபா இருந்தால் ஒரு 200 ரூபா 1000 ரூபா கொடுத்துட்டு போகிற ஒரு கேரக்டர் தான். அப்படி நிறையாவும் பண்ணியிருக்காரு. அதனால தான் இன்றைக்கி அவரெல்லாம் பேசப்பட்டு இருக்காங்க. 48 வயசு அவருடைய மரணம் வந்து ஜீரணிச்சிக்க முடியல. இன்னும் வாழ்ந்திருக்கணும், அவர் பல சாதனைகளை படைச்சிருக்கணும். ஸோ ஒரு இயற்கை அவர் கூட்டு வச்சுக்கும்போது வருத்தமாக தான் இருக்கணும். சினிமா திரையுலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. அவங்க வந்து உதவி கேட்டோ இல்லை வாய்ப்பு கேட்டோ வரும்போது யாருமே திரும்பி பார்க்கறது கிடையாது. அவங்க மறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்கள பற்றி பெருமையாக பேசிட்டு மைக்கை பிடிச்சிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. அதே தான் என்னால் பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு சார்? அதான் நான் இப்போ கூட சொன்னேன் இல்லை, எங்களுக்கு வந்து பேச முடியாது. அதான் சொன்னேன் நான். ஒரு மனிதன் இருக்கும்போது ஒருத்தர் கதவை தட்டி ஹெல்ப் கேட்குறான் அப்படின்னா அவனால் செய்கிறது கெப்பாசிட்டி உள்ளவங்களை பார்த்து தான் உள்ளே வர்றாங்க. அப்போ நீங்கள் செய்யுங்க, செஞ்சுருங்க. அது 3ஆம் மனுஷன் ரோட்டில் போன விவரம் தெரியவனு செய்ய போகிறதில்ல. ஸோ திறமையானவர் தான், செய்திருக்கலாம். யாருமே செய்யலை, தயாரிப்பாளரும் செய்யலை, நடிகர்களும் செய்யலை. ஸோ திரும்பி வர்றாரு. இன்னைக்கு இறந்ததுக்கு அப்புறமேல் அவர்கள் வர்றாங்க, அலறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. மனோஜ் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் சொல்கிறாங்க. அது இன்னைக்கு பேசுகிறது வேஸ்ட்டு. அவர் போய் சேர்ந்துட்டார். ஸோ இப்போ நம்ம ஃபார்மாலிட்டிக்காக பேசுகிறோமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி எனக்கு வருது. இதை அவரெல்லாம் தூக்கி விட்டு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு பாரதி ராஜானா, பாரதி ராஜா வந்து இயக்குனர் எம்ஏஎம் கே பாலச்சந்திரன் அஸ்டாண்டா சேர்ந்துக்கப்பா அவன்கிட்ட சேர்றேன்னு சொன்னவர். அவ்வளோ பெரிய இயக்குனர். தமிழ் திரையுலகத்தை வந்து ஒரு மாறுதல் ஏற்படுத்தவும் நிறைய பேர் வாழ்க்கை கொடுத்தவர். இதே ராதிகா மேடம் ஸோ எவ்வளோ சீரியல் ராடன் பிக்சர்ஸில் நிறைய சீரியல் பண்ணுறாங்க, படம் பண்ணியிருக்காங்க. அவர் நினச்சா மனோஜ் கூப்பிட்டு ஒரு 5 கோடியில் ஒரு படம் பண்ணுன்னு சொல்லியிருக்கலாம், அல்ல லவ் சப்ஜெக்ட் படம் சொல்லியிருக்கலாம். அவங்க பண்ணலை. ஸோ பாரதி ராஜாவில் தூக்கி விட்டவர் நிறைய பேர், அவர் யாருமே செய்யலை. இன்றைக்கி வந்து நம்ம சாதாரணமாக பேசுகிறதும் வந்து சரி இறந்துட்டாரே நம்மளும் போய் பேசுவோம், பாரதி ராஜா பார்த்து தோளில் தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்லிட்டு ஒரு மீன் சொல்லிட்டு வர்ற விஷயமாக தான் என்னுடைய பார்வை தெரியுது. இனிமேலும் இது மாதிரி ஒரு அது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்கள் உங்களுடைய திறமையை பாருங்கள். தயாரிப்பாளர் நடிகர்களோ இது மாதிரி வாய்ப்பு கேட்டு வந்தால் கண்டிப்பாக அவர் அனலைஸ் பண்ணி ஒரு வாய்ப்பு தாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசமாக ஏற்றி விடுங்கன்றதான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் சார். இந்த நேரத்தில் அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். கண்டிப்பாக சார். அவங்களுடைய மனைவியும் குழந்தைகளும் எதுவும் இல்லாமல் நம்மளோட தான் இருக்கார் மனோஜ் அப்படின்னு நினச்சிட்டு உங்களோட பயணத்தை மேற்கொள்ளுங்கிறது தான் நானும் இதில் பதிவு பண்ணேன். அவங்களுடைய பொண்ணும் டைரக்ஷன் துறைக்கு வர்றதா சொல்கிறாங்க. வந்து மனோஜ் விட்டு போன இடத்த அவங்க பொண்ணு மிகப்பெரிய அளவில் டாக்டர் ஜெயிக்குங்கிறது என்னுடைய ஆசீர்வாதமாக கொடுக்குறேன் சார். ஓகே சார். நன்றி. நன்றி.